நான் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். எனக்கு சதீஷ் தான் ஹீரோன்ற போது ஓகே, ஒரு திருட்டு கதை எழுதலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. இல்ல இல்ல, அது அந்த அர்த்தத்துல இல்ல. சதீஷை வச்சு இதுக்கு பண்ணாத ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஒண்ணு எடுத்து அது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். அப்புறம் ஜியாகிரபியா யோசிச்சோம், எங்க போய் கொள்ளையடிக்கலான்னு. இது வரைக்கும் கொள்ளையடிக்காத இடமா இருக்கணும், நகைக்கடை, துணி கடை, அந்த மாதிரி காலேஜ், பேங்க், அந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்த இடமா இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு நானும் அவனும் தான் ரொம்ப யோசிக்கும் போது நான் அவன்கிட்ட கேட்டேன், எது கொள்ளவே நான் ஒண்ணுனா சொல்லிட்டே இருந்தான். நான் இல்லடா வேணாண்டா நான் கேட்டேன், சரி கொள்ளையை அடிக்க முடியாத ஒரு எண்ணம் இருக்கணும்டா, அது எதிராக இருந்தேன். இப்போ ஏர்போர்ட்ல கொள்ளடிக்கும் போ, நீ போய் அடி அப்படின்னாம அப்போ தான் அப்போ ஓகே ஏர்போர்ட்ல பிக்ஸ் பண்றேன். ஏர்போர்ட்லாம் கொள்ளடிக்க முடியாது அப்படின்னா இல்லடா, அப்போ அடிக்கிறோம் நம்ம. தமிழ் சினிமாவில் இளைஞர்களின் நம்பிக்கை படைப்பாளியான லோகேஷ் கனகராஜின் இணை இயக்குனர் மாஸ்டர் விக்ரம் என்ற பட அனுபவம் தீரா தேடலுடன் புதியவர்களின் புது அலை தமிழ் சினிமாவில் முதல் படைப்பாக வைரத்தை கையில் எடுத்துள்ளார். தமிழ் சினிமாவில் எப்போதும் பேசப்படும் படைப்பாக வைரமாய் ஜொலிக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் வித்தைக்காரன் பட இயக்குனர் வெங்கி அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் படம், என் ஃபர்ஸ்ட் மேடை. எனக்கு பெருசா பேசலாம் வராது. எனக்கு நான் 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட கதை சொல்லியிருப்போம், நிறைய முயற்சி பண்ணியிருப்போம், நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போயிருப்போம். பட் அதில் நிறைய தள்ளி போயிருக்கோம். அப்புறம் கேட்கலான்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதான் பிக் திங்ஸ் ஹேப்பன் சடன்லி, உடனே நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் விஜய் சார்கிட்ட போய் கதை சொன்ன உடனே எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அந்த 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 ஒரு 2.5 மணி நேரம் கதை கேட்டிருப்பாரு. 2.5 மணி நேரம் கதை கேட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல என்ன வேற என்ன ஒர்க் பண்றீங்க, வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் கேட்டாரு. அது கேட்டுட்டு நான் ஓகே, நான் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சதீஷ் தான் எனக்கு அங்கே அமுச்சு வச்சாரு. ஸோ அங்கேருந்து படம் ப்ரொசீடே வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார். தேங்க்ஸ் சார். அப்போ நான் கேட்டதெல்லாம் நிறையா கொடுத்தாரு, கேட்கறது தாண்டி நிறையா கொடுத்தாரு. படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் சதீஷ் என்ன படத்தோட ஹீரோ, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு. ரொம்ப வருஷமாவே ஃப்ரெண்டு. சரி ஒரு ஹீரோ ஆயிட்டார். அப்புறம் சரி ஒரு ஹீரோவா படம் பண்ணலாம்னு சொல்லி பேசி ஒரு முடிவெடுத்து இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணோம்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே தேங்க்ஸ் ஃபார் சதீஷ் ஃபார் கிவிங் மீ த டேட்ஸ் அண்ட் ஆக்டிங் இன் மை மூவி. அடுத்தது யுவா. நானும் அவனும் மாஸ்டர்ல ஒர்க் பண்ணோம். நான் டைரக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணேன், அவன் சினிமாட்டோகிராஃபி சைடில் ஒர்க் பண்ணான். அதான் படம் இந்த மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட கிடச்சிருச்சு ஓகேன்னு உடனே நான் அடுத்த கால் பண்ணது அவனுக்கு தான். கால் பண்ணி டே நம்ம படம் பண்ணுறோம்டா அப்படின்னு. என்னன்னா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா நம்ம படம் பண்ணுறோம், நீ வா நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கதை கேட்டான். ஆப்வியஸ்லி அவன் தான் படம் பண்ணுறான் அப்படின்னும் போது அவன் எந்த கதைனாலும் ஓகே தான் சொல்ல போகிறான் அவன். பட் இந்த கதை கேட்டு அவனுக்கு நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது சொன்னான். அதுக்கப்புறம் அவன் அதுக்கு ஒன்று இன்போர்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தான், நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் என் ஃப்ரெண்டு, என் படத்தில் அசோசியேட் டைரக்டர் அபிலாஷ், அவன் தான் இந்த கதையில ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பத்துல இருந்து. ஃபர்ஸ்ட் நானும் அவனும் பேசும்போது திருட்டு கதை எழுதலாம், ஒரு ஹைஸ்ட் பத்தின படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். எனக்கு சதீஷ் தான் ஹீரோன்ற போது ஓகே, ஒரு திருட்டு கதை எழுதலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. இல்ல இல்ல, அது அந்த அர்த்தத்துல இல்ல. சதீஷை வச்சு இதுக்கு பண்ணாத ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஒண்ணு எடுத்து அது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். அப்புறம் ஜியாகிரபியா யோசிச்சோம், எங்க போய் கொள்ளையடிக்கலான்னு. இது வரைக்கும் கொள்ளையடிக்காத இடமா இருக்கணும், நகைக்கடை, துணி கடை, அந்த மாதிரி காலேஜ், பேங்க், அந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்த இடமா இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு நானும் அவனும் தான் ரொம்ப யோசிக்கும் போது நான் அவன்கிட்ட கேட்டேன், எது நான் ஒண்ணுனா சொல்லிட்டே இருந்தான். நான் இல்லடா வேணாண்டா நான் கேட்டேன், சரி கொள்ளையை அடிக்க முடியாத ஒரு எண்ணம் இருக்கணும்டா, அது எதிராக இருந்தேன். இப்போ ஏர்போர்ட்ல கொள்ளையடிக்கும் போ, நீ போய் அடி அப்படின்னாம அப்போ தான் அப்போ ஓகே ஏர்போர்ட்ல பிக்ஸ் பண்றேன். ஏர்போர்ட்லாம் கொள்ளையடிக்க முடியாது அப்படின்னா இல்லடா, அப்போ அடிக்கிறோம் நம்ம, அதுக்கு எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டது அவன் தான். அது தேங்க்ஸ் மச்சான். அடுத்தது என் படத்தோட எடிட்டர் சித்தார்த். எனக்கு மேல நிறைய நேரம் உழைச்சிருக்காரு அப்படின்னா ஆப்வியஸ்லி டைரக்டர் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க, அசன் டைரக்டர்ஸ் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க. எனக்கு மேல படம் ஃபுட்டேஜ் ரெடி ஆனதுல இருந்து எனக்கு மேல அந்த படத்தை பார்த்தது, எனக்கு மேல நிறைய உழைச்சது, டே அண்ட் நைட்டா இருக்கட்டும். நான் கூட சம்டைம்ஸ் ஆஃபீஸ் போகாம போன்லேயே கூட வேலை நடக்குதா இல்லைன்னு கேட்டுப்பேன். எனக்கு மேல நிறைய உழைச்சது சித்தார்த் தான், நல்லாவும் உழைச்சிருக்காரு. தேங்க்ஸ் இது. அப்புறம் நடிச்ச நடிகைகள், அப்புறம் சிம்ரன், அவங்க ஆடிஷன் கூப்பிட்டும் போது நான் அப்போ ஹைதராபாத்ல எங்கேயே இருந்தாங்க, ஃபோன் பண்ணோம், ஃபோட்டோ காமிச்சாங்க. ஃபோட்டோ பார்த்தா எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக இருக்கணும். ஸோ பார்க்கும்போது எனக்கு ஓகே கன்வின்சிங்காக இருந்தது. நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேனேஜர்கிட்ட. அவங்க உடனே நாளைக்கே வந்துட்டாங்க. அவங்க ஏதோ பாம்பே போயிட்டு இருந்தாங்க போல, அப்போ லக்கேஜ்லாம் எடுத்து மொத்தமாக நேராக ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணாங்க. ஆடிஷன் அட்டன் பண்ணோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ப்ரொடியூசர் சொன்னேன், சார் இவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் சார், நம்ம வேற தேட வேணாம் சார், நம்ம
அப்படின்னு சொன்னா அவங்க அங்கேருந்து வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நான் நடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிம்ரன். அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி கூட சரி ஒரு 4 நாள் ஷூட்டிங் இருக்குன்னா அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்துருவாங்க, டைலாக் போய் பேசலாம். அவங்க சுத்தமா தமிழ் தெரியாது. எனக்கு எப்படி ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதோ அந்த மாதிரி அவங்களுக்கு சுத்தமா தமிழ் தெரியாது. அவங்க அங்கேருந்து வந்து அவங்க முன்னாடி டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க, ஃபுல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஷூட்டிங் வந்து டக் டக்குன்னு சிங்கிள் டேக்ல அடிச்சு இது பண்ணிட்டாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மதுசூதன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்துல நல்லா காமெடி பண்ணியிருக்காரு அவரு. அப்புறம் ஆனந்தர் சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மாரிமுத்து சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சின்ன ரோல் தான் நல்லா பண்ணியிருக்காரு அவரு. அப்புறம் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ரிச்சி இந்த படத்துல பாட்டு கொரியோ பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. அது அவருக்குமே எனக்கு வேலை இருக்காது பெருசா, நம்ம ஆக்ஷன் சொல்ல கூட தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமா சேர் போட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். பாட்டு எடுத்து கொடுத்தது தேங்க்ஸ் ரிச்சி. அப்புறம் அண்ணன் சுப்ரமணிய சிவா அண்ணா ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க, நானும் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியல. அது ரொம்ப ப்ரெஷரான ஒரு மொமெண்ட். ஏன்னா நான் திருப்பி நடிக்கும் போது எனக்கு மற்றவங்க கிட்ட வேலை வாங்குறது ஈஸியா இருக்கும், நம்ம அந்த வேலையை பண்றதுன்றது எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும். அது நடிக்கும் போது எனக்கு அது திருப்பி நான் மானிட்டர்ல எப்படி இருப்பேன், என்னவா இருப்பேன், எப்படி என்னவா நடிக்கிறேன், கரெக்டா நடிக்கிறேன்னா ஏன்னா நான் தான் டிசைட் பண்ணணும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்றது நான் டிசைட் பண்ற வரைக்கும் திருப்பி நடிக்கணும். அது மற்றவங்களும் கோஆபரேட் பண்ணா நிறைய கோஆபரேட் பண்ணாங்க. சுப்பிரமணிய சிவா தேங்க்ஸ்ண்ணே. அண்ணன் கூட எனக்கு காம்பினேஷன் எனக்கு நிறைய, அதனால அவர் கூட நடிச்சோம். அவர் நல்லாவே ட்ரெயின் பண்ணாரு, நல்லா சப்போர்ட் பண்ணாரு எனக்கு, நல்லா நடிக்கிறேன்னு சொல்லி. அப்புறம் வேற யாரு? ஆமா அது கரெக்ட் தான், வேற வழி இல்லைன்றது ஒன்று இருக்கு. தேங்க்ஸ். அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து பிபிஆர்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர் தான். நிறைய பேர் புதுசு தான் நாங்க இது பண்ணியிருக்கோம். இதுல மியூசிக் டைரக்டர் நல்லா சூப்பராகவே பாட்டு போட்டிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸா ஒரு மியூசிக் எனக்கு காமிச்சார், போட்டு வச்சிருந்தது. அது பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே மற்ற டியூன்ஸ்லாம் சொன்னேன், மற்ற பாட்டுலாம் கேட்டேன், போட்டு டக்குன்னு போட்டு கொடுத்தாரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் இன்னைக்கு வரல, அவர் ஆர்ட் டைரக்டர் துரராஜ் சார்னு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்ட் டைரக்டர். எங்களுக்கு தேவையானது இப்போ ஏர்போர்ட் மேட்ச் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா லைவ்ல போய் எடுத்தோம். அடுத்த தவிர்த்து மேட்ச் பண்ற மாதிரி செட்டு போட்டு கொடுத்தாரு. எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாரு படத்துக்குள்ள. அப்புறம் பாட்டு வந்து வைரமுத்து சார் எழுதியிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல இப்போ கேட்டோம், சுச்சுவேஷன் சொன்னா ஓகே நான் எழுதி தரேன் சொன்னாரு. டக்குன்னு அடுத்தடுத்து ஒரு 2 நாள் 3 நாள்ல வந்து பிரிண்ட் அவுட் இது மெயில் வந்துட்டே இருக்கும். பாட்டு எழுதி கொடுத்து நம்ம கரெக்ஷன் சொல்ற மாதிரி இல்லை, நம்ம அந்த அளவுக்கு அறிவும் இல்லை, பட் நல்லாவும் இருந்தது. அதனால ஓகேன்னு சொல்லி நம்ம பாட்டெல்லாம் ப்ரொசீட் பண்ணியாச்சு. வேற யாருக்கு விட்டனான்னு தெரியல. காஸ்டியூம் டிசைனர் அவங்க முன்னாடி படங்கள் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த படத்துக்கு அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்க யூனிஃபார்ம்ஸ் நிறைய தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு, அதுக்கு அவங்க நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. அப்புறம் ஒர்க் பண்ண சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் தாரணி ரொம்ப தேங்க்ஸ். சின்ன கேரக்டர் தான் அவருக்கு. விக்ரம் வந்து சின்ன கேரக்டர்னு சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து இவருக்கு 2 பேர் பக்கத்துல உட்காந்து கூட படத்துல ஹீரோயின்றது இல்லை, இவர் டபுள் ஆக்ஷன் அடிக்கிறார், அவருக்கு ஹீரோயின் இல்லை. ஆனா அவர் சின்னதா வர அவருக்கு ஒரு ஹீரோயின் வேறு கொடுத்துருக்கோம் நாங்க. அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. கூட நடிச்சவங்களுக்கு, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது ஸ்பெஷலா எக்ஸ்ட்ராவா நன்றி சொல்லணும்னா 2 பேருக்கு சொல்லணும். ஒன்னு என் டைரக்ஷன் டீமு. நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான். நான் ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் ஷார்ட் டெம்பரா தான் இருப்பேன். ஒரு வாட்டி சொல்லுவேன், 2 வாட்டி சொல்லுவேன், 3 வாட்டி சொல்லுவேன், 4 வாட்டி கொஞ்சம் லைட்டா மூஞ்சி காமிச்சிருவேன். பட் அதுக்காக அவனு வேலை விட்டு போகாம கடைசி வரைக்கும் புரிஞ்சுட்டானுங்க. ஓகே இவன் கொஞ்சம் கோளாறு தான், ஆனா தப்பு பண்ணும்போது கோளாறு ஆகிறான். அவன் சும்மா கோளாறு ஆக மாட்டான். அவன் ஒரு 4 வாட்டி சொல்றான், 4 வாட்டி நம்ம புரிஞ்சு போனோம். 5ஆவது வாட்டி தான் அவன் கொஞ்சம் மூஞ்சி காட்டுறான்றது அந்த தேங்க்ஸ்டா. அதுக்கு 10 பேர் இருந்தாங்க என்கிட்ட, எல்லாரும் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் படத்துலேயே 10 பேரா அப்படின்னு. அது ஃபர்ஸ்ட் வாட்டி ஒருத்தர் கேட்டார், ஃபர்ஸ்ட் படத்துலேயே 10 பேரான்னு. அப்போ யோசிச்சேன் நான் தப்பு பண்றோம் அப்படின்னு. செகண்ட் வாட்டியும் திருப்பி ஒருத்தர் கேட்டாரு, கொஞ்சம் ஓவரா போயிட்டுமோ. 3rd வாட்டி ஒருத்தர் கேட்டாரு 10 பேர் அப்படின்னா. ஆமாங்க, அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஓகே கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம். நம்ம இவ்வளவு பேர் கேட்கறானுங்க அப்படின்னா அது தப்பு பண்ணல. நம்ம 10 பேர் வேணுங்க, எனக்கு 10 பேர் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, சார் டேரக்டர் நீங்க எனக்கு அசன் டேரக்டர், ஓகேவா அசன் டேரக்டர் சொன்னா ஓகேவா வான்னு அப்படியே கூப்பிட்டு நான் போட்டு சேர்த்தேன். அப்படியே 10 பேர் நல்லா வேலை பார்த்தானுங்க. அந்த 10 பேர் ஈக்குவலா 10 பேர் சொல்ல 15 பேர் சொல்லணும். அது ஈக்குவலா அந்த சினிமாட்டோகிராஃபி டீம்ல இவங்க டீம்ல ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்களும் சேர்த்து எனக்காக வேலை பார்த்தாங்க, படத்துக்காகவும் சரி எனக்காகவும் சரி. 15 பேர் தான் சொல்லணும். அந்த 15 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ். டே 1ல இருந்து நான் எனக்காக நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட அதிகமா மென்டலி பிசிக்கலி எல்லாமே உழைச்சது, அதிகமா வேலை பார்த்தோம்னா அவங்க தான். ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. வேற யாரையா விட்டுனான்னு தெரியல எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் பாருங்க, பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பிடிக்கும் நம்புறேன். நான் ஆசாசியா ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கோம், அந்த கதையில படம் பண்ணியிருக்கோம். அது ஒன்று 23rd ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 23rd ரிலீஸ் ஆகும். நீங்க எல்லாம் பாருங்க, பிடிச்சிருந்தோம் நல்லபடியா எழுதுங்க. ரொம்ப தேங்க்ஸ்.